இப்போது நம்ம கங்கன் வாட்டரோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் மைக்ரோ கிளஸ்டரிங். ஓகே, அப்படின்னா என்ன? இப்போது இது ஒரு ஓட்டைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓட்டைக்குள்ளே ஒரு பால் போகணும் அப்படின்னா அந்த பால் சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா? சின்னதாக தான் இருக்கணும். கரெக்ட். அதே மாதிரி இதுதான் உங்கள் உடம்புல உள்ளே இருக்கிற செல், ஒரு செல் அப்படின்னு நினச்சிக்காங்க. அப்போ இந்த செல்லுக்குள்ளே தண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா அந்த தண்ணி அது அந்த கிளஸ்டர், தண்ணி எப்போவுமே கிளஸ்டராக இருக்கும். கிளஸ்டர்னா பல மாலிகூல் சேர்ந்தது ஒரு கிளஸ்டர். அப்போது அந்த கிளஸ்டர்ஸ் சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா? சின்னதாக இருந்தால் தான் உள்ளே போகும். பெருசாக இருந்தால் கஷ்டப்பட்டு உள்ளே போகும், அது சரியாக போகாது. அப்போது இதுக்கு பேர் தான் மைக்ரோ கிளஸ்டரிங். இப்போது இது எப்படி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது? இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ அந்த தண்ணி மைக்ரோ கிளஸ்டர்டாக இருந்தால் நம்ம உடம்புல செல்லுக்குள்ளே வேகமாக உள்ளே போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா? இதை நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும், எப்படி தெரியப்படுத்த முடியும்? ஓகே, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நான் இதில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். கங்கன் வாட்டர் இருக்குது, 2 கிளாஸ் வச்சுருக்கேன், ஆரோ வாட்டர் இருக்குது, இப்போ என்கிட்ட டீ பேக் இருக்குது. ஓகே, இந்த டீ பேக்கை நான் இப்போது நம்ம க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுப்போம். எப்படி பண்ணுவோம்? முதல்ல தண்ணியை பாயில் பண்ணி அதில் க்ரீன் டீ லீவ்ஸ் போடுவோம், இல்லைனா அந்த சாஷே போடுவோம். அப்போ போடும்போது என்ன ஆகும்? தண்ணி அந்த லீவ்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டை தண்ணி எடுத்துக்கும். அதை பாயில் பண்ணும்போது தான் தண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்துக்கும். ஏன்னா பாயில் பண்ணும்போது தான் தண்ணி கிளஸ்டர் சின்னதாகுது. நார்மல் வாட்டரில், ஆரோ வாட்டரோ வேறு எந்த வாட்டர் யூஸ் பண்ணாலும் மற்ற நார்மல் வாட்டரில் பாயில் பண்ணும்போது தான் அந்த கிளஸ்டர் சின்னதாகுது. அதனால தான் நம்ம பாயில் பண்ணி அந்த க்ரீன் டீயோ அந்த பேக்கையோ போடுறோம். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்? கங்கன் வாட்டர் மைக்ரோ கிளஸ்டர்ட்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம க்ரீன் டீ இதை ஸோ இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது நார்மல் வாட்டர், இது கங்கன் வாட்டர். ஸோ அந்த கலர் மாறிடுச்சா? ஸோ க்ரீன் டீ ரெடி ஆயிடுச்சா? இப்போ இதை குடிச்சு பார்த்தா அந்த க்ரீன் டீ ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கங்கன் வாட்டர் என்ன பண்ணுது? க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்டை உடனே எடுத்துருது. பாயிலே பண்ணாமல் அந்த எக்ஸ்ட்ராக்டை வெளியில் எடுத்துருது. ஏன் பண்ண முடிஞ்சுது? ஏன்னா அந்த கங்கன் வாட்டர் மைக்ரோ கிளஸ்டர்ட். இதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம செல்களுக்குள்ளே ரொம்ப வேகமாக சீப்பின் ஆகிடும், உள்ளே போயிடும். அப்போ அப்படி உள்ளே போனால் தான் இஃபெக்டிவாக டாக்ஸினை வெளியே எடுக்க முடியும், நியூட்ரியன்ஸ் எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை கங்கன் வாட்டருக்கு ஏன் இருக்குது அப்படின்னா இந்த மைக்ரோ கிளஸ்டரிங் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால இந்த கங்கன் வாட்டர் அவ்வளோ சுப்பீரியராக இருக்குது.